ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு 2 ப்ராஜெக்ட்டை பற்றி தான் வீடியோ போட போகிறேன். ஒன்று வந்து எஸ்காயின் கோல்டன் கலரில், இன்னொன்று வந்து எஸ்காயின் ஒயிட் கலரில். சரிங்களா? 2 முதல்ல வந்து இனிஷியலாக கன்ஃபியூஷன் ஆகிருந்தது. பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து அப்ரூவ்ட் ஆகிருச்சு. பினான்ஸ் தான் ரெண்டுமே லிஸ்ட் பண்ண போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 1 மந்தில் இது கண்டிப்பாக லிஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி 2 கோடி பேர் ரெண்டு ப்ராஜெக்ட்லேயும் 2 கோடி பேருக்கு மேலே ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு 1 மந்த் டைம் இருக்குது. மேக்ஸிமம் எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ண முடியும். புது பீப்புளுக்கு வந்து என்னென்னா, இனிஷியலாக உங்களுக்கு பெருசாக இதை பற்றி எல்லாம் தெரியாது. ஸோ வீடியோவை பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லா ப்ராஜெக்ட்டும் ஒரே மாதிரி தான். டேப்பிங் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆட்டோ ரோபோட் ஆன் பண்ணுறது மாதிரி இருக்கும். சரிங்களா? எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை மட்டும் இந்த வீடியோவில் பார்த்துட்டு நீங்கள் அந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி கரெக்டாக ஏர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வீடியோக்குள்ளே போகிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தர லிங்க், அதாவது உங்கள் ரெஃபரல், உங்கள் அப்ளைன் அனுப்புகிற லிங்காக இருந்தாலும் சரி, இல்லை டைரெக்டாக எங்கேயில் வர்றவங்களாக இருந்தாலும் சரி, இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. உங்களுக்கு அப்ளைன் வர்றவங்க அவங்க லிங்கை கேட்டு வாங்கி அதில் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு நீங்கள் இந்த இதெல்லாம் பண்ணிக்கோங்க. ஓகே, டைரெக்டாக உள்ளே போன உடனே இப்படி தான் இருக்கும். இந்த ஆட்டோமேட்டிக்காக ஒன்று ஓடிட்டுருக்கு பாருங்கள், இது வந்து உங்களுக்கு வராது இனிஷியல் ஸ்டேஜில். அது எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டை பற்றி ஒன்று சொல்லிடுறேன் நான். சரிங்களா? இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்குது கீழே. ஏர்ன், ஃப்ரெண்ட்ஸு, பில்டு. சரிங்களா? ஏர்ன் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, இதில் ஒரு சில டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இந்த டாஸ்க் மூலமாக இத்தனை காயின் கிடைக்கும். நீங்கள் வேலெட்டை கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க. அதாவது வேலெட்டை கனெக்ட் பண்ணுறது டெலகிராமில் இருக்க வேலெட்டு தான். சரிங்களா? அதை கனெக்ட் பண்ணியாச்சுன்னா 5 லட்சம் காயின் கிடைக்கும். அப்புறம் ஒவ்வொரு லெவலுக்கு போனீங்கன்னா அதுக்கு நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிரான்ஸில் இருப்பீங்க. பிரான்ஸ் வந்து சில்வர் போனீங்கன்னா இந்த இதில் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து எஸ்கிரேசி ரீட்வீட் போஸ்ட். அதாவது நீங்கள் உங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட்டில் இவங்க இதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு ரீட்வீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு இவ்வளோ பாயிண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் ஃபாலோ பண்ணி அப்புறம் பினான்ஸுக்குள்ளே போய் இது கிளிக் பண்ணி பினான்ஸுக்குள்ளே போயிட்டு உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது 2 லட்சம் காயின். இப்படி ஒவ்வொரு டாஸ்க்கும் பண்ணிட்டீங்கன்னா அது மூலமாக உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 லட்சம் காயின் கிட்ட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இது போக இது வந்து ஏனில். ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணுறதுக்கு இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம். சென்ட் டு இன்வைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ஷேர் லிங்க் இருக்கும். அதை இது பண்ணி நீங்கள் அவங்கள இன்வைட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நார்மல் வியூவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1 லட்சம் கிடைக்கிது அப்படின்னா, டெலகிராம் ப்ரீமியமில் இருக்கவங்களுக்கு 5 லட்சம் காயின் வந்து கமிஷனாக கிடைக்கும். அதாவது ஒவ்வொரு இன்வைட் ஃப்ரெண்ட்ஸுக்கும். சரிங்களா? நார்மலுக்கு வந்து 50,000 இன்வைட் ஃப்ரெண்டு. டெலகிராம் ப்ரீமியமாக இருக்கவங்களுக்கு 5 லட்சம் காயின் கிடைக்கும். ஸோ எவ்வளோ டிஃப்ரெண்ட் பாருங்கள். அதில் மோஸ்ட்லி டெலகிராம் ப்ரீமியம் பண்ணிடுங்க. அது பெரிய 259 ரூபா தான் மாதம் உங்களுக்கு சப்ஸ்கிரைப். சரிங்களா? நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் அதெல்லாம் ஒரு விஷயமாகவே தெரியாது. ஃபஸ்ட்டு ஒரு பேமெண்ட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு இஷ்யூவாகவே இருக்காது. சரிங்களா? ஓகே, இதுதான். இது வந்து உங்கள் கீழே எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறது தான். இதுக்கப்புறம் 3வது பார்த்திங்கன்னா பில்டு. இதில் என்ன இருக்குது அப்படின்னா, டெய்லி வந்து 3 செஸ்ட்டு அண்ட் ஃபுல் ரெக்கவரி கொடுப்பாங்க. சரிங்களா? ஃப்ரீயாக வந்துடும். இது நீங்கள் வந்து டெய்லி காலைல ஓப்பன் பண்ணிங்கன்னா இது 3 ஓப்பனில் இருக்கும். செஸ்ட் 3/3 அவைலபிள், ஃபுல் ரெக்கவரி 3/3 அவைலபிள். சரிங்களா? இது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ 4000 காயின் எனக்கு ஓடிட்டுருக்கு. இது நான் கை வச்சு தேய்ச்சி ஸ்பீடாக கம்ப்ளீட் பண்ணிடுறேன். லெஃப்ட் டு ரைட்டு நீங்கள் அப்படியே ஸ்வைப் பண்ணணும். ஸ்வைப் பண்ணிங்கன்னா அந்த காயின் வந்து உங்கள் மேலே உங்கள் கேபிட்டலில். சரிங்களா? அது எங்கே இருக்குன்னா இந்த இருக்குது பாருங்கள், இங்கே ஆட் ஆகும். இதுதான் நம்மளுடைய காயின். இதுதான் உங்களோட காயின். இதுதான் நீங்கள் ஏர்ன் பண்ண போகிறீங்க. இதை தான் நீங்கள் செல் பண்ண போகிறீங்க. சரிங்க? செல் பண்ணி டாலராக மாற்றி நம்ம அதை INR மாற்றிக்க முடியும். ஸோ இது முடிஞ்சிச்சு. இப்போ இதுக்கப்புறம் என்னென்னா, பில்டில் போயிட்டு ஃபுல் ரெக்கவரி அப்படின்னு டச் பண்ணிங்கன்னா இங்கே 2/3 ஆயிரும். மறுபடியும் மேலே பேக் பட்டன் அமுத்தி பேக் வந்தீங்கன்னா ஃபுல்லாயிரும். 17,000. சரிங்களா? ஃபுல்லாயிரும். மறுபடியும் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக கிளிக் பண்ணும். இது வந்து இனிஷியல் ஸ்டேஜில் உங்களுக்கு இந்த ஆட்டோமேட்டிக்காக கிளிக் பண்ணுறது இருக்காது. அதை நீங்கள் பை பண்ணணும். உங்களுக்கு காயின் கொஞ்சம் சேர்ந்த அப்புறம் அந்த காயினை வச்சு பை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அது வந்து இப்போ கடைசியாக சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ 3/3 இது ஃப்ரீயாக கிடைக்கும். இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது செஸ்ட்டுன்னு இருக்கு இல்லைங்களா? இந்த செஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கனாலும் இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி வரும். சரிங்களா? இந்த பாக்ஸில் தெரியுது பாருங்கள். இந்த பாக்ஸ் மாதிரி அங்கே ஓப்பன் ஆகும். அதை ஸ்வைப் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகும். அதையும் இதே மாதிரி தான் ஸ்வைப் பண்ணணும். அது வந்து இந்த ஆட்டோமேட்டிக் ஒர்க் பண்ணாது. நீங்கள் கையில் தான் ஸ்வைப் பண்ணி எடுக்கணும். சரிங்களா? அது எப்படின்னு காட்டிடுறேன் ஒரு டைமு. இது கம்ப்ளீட் ஆகட்டும்.
ஸ்வைப் பண்ணுற மூலமாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் அதை கலெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. நான் இப்போ சொல்லிடுறேன் இருந்தாலும். இந்த பில்லில் போயிட்டு செஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்குங்களா, அந்த பாக்ஸை இப்படி ஸ்வைப் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆயிரும். அது ஓப்பன் ஆகி கொஞ்சம் காயின் கீழே மேலேருந்து கீழே கொட்டும். அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது உங்களுடைய லிமிட்லேருந்து டபுளாக கிடைக்கும். அதாவது உங்களுக்கு ஒரு கிளிக்குக்கு 11 காயின் கிடைக்குதுன்னா, இது பண்ணும்போது உங்களுக்கு 22 காயினாக கிடைக்கும். சரிங்களா? அதுதான் செஸ்ட்டு. ஸோ 3 வந்து ஃபுல் ரெக்கவரியும் 3 செஸ்ட்டும் கிடைக்கும். இது ரெகுலராக நீங்கள் பண்ணணும். இந்த மல்டி வேல்யூ என்ன அப்படின்னா, ஒரு கிளிக்குக்கு ஒரு காயின் ஃபஸ்ட்டு வரும். நீங்கள் அடுத்த லெவல் போகும்போது லெவல் 2 போகும்போது ஒரு கிளிக்குக்கு 2 காயின், அப்புறம் லெவல் 3 போகும்போது ஒரு கிளிக்குக்கு 3 காயின். அதுதான் இந்த மல்டி லெவல். உங்களுடைய கிளிக்கிங் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் மல்டி வேல்யூவு. அதுக்கப்புறம் காயின் லிமிட்டு. காயின் லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து மேக்ஸிமம் 17,000 காயின் ஒரு இதுக்கு ஃபுல் ரீசார்ஜ் ஆகி நான் ஸ்வைப் பண்ணுவேன். சரிங்களா? அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு 10,000 இருக்கும் இனிஷியல் ஸ்டேஜில், அப்புறம் 1500 2000 இன்க்ரீஸ் பண்ணும். நீங்கள் காயின் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னா, இந்த மல்டி வேல்யூ காயின் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணணுன்னா நீங்கள் அதில் போட்டிருக்காங்க பாருங்கள், லெவல் எனக்கு வந்து லெவல் 11 2 மில்லியன் காயின் நான் கொடுத்தேன்னா எனக்கு அது அடுத்த லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? 2 மில்லியன்னா கிட்டத்தட்ட 20 லட்சம். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் உங்களுக்கு 1000 2000 5000 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் ஒரு 10 லெவல் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது ஃபில் ரேட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ செகண்டுக்கு ஃபாஸ்ட்டாக உங்களுடைய அந்த 17,000 சொன்னேன் இல்லைங்களா, இல்லை உங்களுக்கு 1000 இருக்குன்னா 1000 எவ்வளோ சீக்கிரம் ஆகணுங்கிறத தீர்மானிக்கிறது தான் இந்த ஃபில் ரேட்டு. வித்தின் ஒன் மீட்டில் ஒரு 5 பாயிண்ட் வரும், 1 மீட்டில் 6 பாயிண்ட் வரும், 1 மீட்டில் 7 பாயிண்ட் வரும், அந்த மாதிரி. சரிங்களா? அது இன்க்ரீஸ் பண்ணுறது. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆட்டோமேட்டிக் இந்த 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 ஓடிட்டுருக்கு இல்லைங்களா, ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணிகிட்டே ஸ்வைப் பண்ணிகிட்டே இருக்குதுங்களா, இந்த மிஷின் தான் இது எஸ் பேக்குன்னு சொல்கிறது. சரிங்களா? இது வந்து ஒவ்வொரு லெவலும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணால் அதோட ஸ்பீடு ஜாஸ்தியாகும். முதல்ல ஸ்லோவாக இருக்கும் லெவல் 1ல், லெவல் 2 பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதுக்கும் நம்மள்ட்ட இருக்க காயினை நமக்குள்ளே நம்ம இது ஏர்ன் பண்ணுற காயினை கொடுத்து தான் அதை வாங்கி நம்ம கொஞ்சம் ஸ்பீடப் பண்ண முடியும். முடிஞ்ச அளவு அதுவும் ஒரு 3 லெவல் 4 லெவல் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் எஸ்காயின், இந்த கோல்டன் கலர் எஸ்காயினோட ட்ரிக்ஸ். சரிங்களா? இதுக்கப்புறம் இன்னொரு காயின் எஸ்காயின் வந்து ஒயிட் கலர், அதுவும் வந்து பினான்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ எல்லாமே நம்ம பினான்ஸ் சப்போர்ட் பண்ணுறத பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக லிஸ்ட் ஆகி நல்ல ஒரு ஏர்னிங் எடுக்க முடியும். இப்போ அது எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கலாம். நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், இது நான் அப்புறம் பண்ணிக்கிறேன் நான் உங்களுக்கு. ஸோ இதை பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இந்த மைனிங் குரூப்பில் அனுப்பியிருப்பேன். உங்கள் ரெஃபரல் உங்கள் அப்ளைன்ட்டேருந்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு யூடியூப்பில் வந்து பார்த்துக்கோங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ கிளிக் பண்ணிட்டேன். டைரெக்டாக இந்த மாதிரி போயிடும். போனதுக்கப்புறம் ப்ளே எஸ்காயின் கீழே வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து என்னென்னா வெறும் 2 நாள் மட்டும் நீங்கள் கை வச்சு பண்ண வேண்டியிருக்கும். ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 1,72,800 காயின் நமக்கு தருவாங்க. அதை 5 விரல் வச்சு இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு 2 டேஸ் மட்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 லட்சத்துக்கு மேலே காயின் வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை ஆட்டோ கிளிக்கர் போய்க்கலாம். சரிங்களா? இது யூஸரு ஆட்டோ கிளிக்கர் இந்த பூஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள். பூஸ்ட்டில் போயிட்டு டேப் பாட் ஆக்டிவேட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் டேப் பாட் ஆட்டோ பாட்டை கிளிக் பண்ணி அது 2 லட்சம் காயின் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு மட்டும் 2 டேஸ் கையில் ஒர்க் பண்ணிடுங்க. 3ஆம் நாள் டேப் பாட்டை போட்டு விட்ருங்க. அதுவே டெய்லி பண்ணிகிட்ருக்கும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கோங்க அது ஒர்க்கு ஆகுதா என்னன்னு சொல்லிட்டு. சரிங்களா? அவ்வளோதான். இதில் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் 3 ஆப்ஷன் தான். ஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து அப்பப்போ டாஸ்க் கொடுப்பாங்க. டெய்லி ரிவார்டு டே ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணி டெய்லி கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 1000 காயின் கிடைக்கும். அப்புறம் வாட்ச் அண்ட் ஆட், ஒரு ஆடு பார்த்தா உங்களுக்கு 5000 காயின். இது டெய்லி வந்து ஒரு டாஸ்க் வரும். அதை பண்ணிவிட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆடு வந்துருக்குது. இதை பார்த்துட்டு இது ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் பேக் வந்து கலெக்ட் பண்ணிங்கன்னா அதில் என்ன அந்த டாஸ்கில் எவ்வளோ காயின் கொடுக்குறாங்களோ அந்த காயின் நமக்கு ஆட் ஆகும். சரிங்களா? இது சின்ன சின்ன அமௌண்ட் தான். டெய்லி உங்களுக்கு 1,72,800 காயின் வந்து உங்களுக்கு வந்துடும். அதை வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பெண்டிங் இருக்க இந்த இது எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஏனில் போயிட்டு இந்த எல்லா டாஸ்க்குன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ ஃபாலோவர் எக்ஸ் அக்கௌண்ட்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்விட்டர் அக்கௌண்ட் போயிடும். அங்கே போய் ஃபாலோ கொடுத்துட்டு பேக் வந்தீங்கனாலே இதுக்கு என்ன காயினோ அந்த காயின் ஆட் ஆயிரும். சரிங்களா? இந்த 3 விஷயந்தான் நீங்கள் பார்க்க வேண்டியது. இந்த பூஸ்ட்டில் போயிட்டு டேப் பாட் ஆட்டோ பாட் வாங்குறீங்க. 2 லட்சம் காயின் வந்ததுக்கப்புறம் மல்டி டச், ஒரு டச்சுக்கு எவ்வளோன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் அதே மாதிரி தான். இப்போ எனக்கு வந்து ஒரு டச்சுக்கு வந்து 9 காயின் விழுகுதுன்னா
உங்களுக்கு இனிஷியலாக வந்து ஒரு காயின் வரும். அதை இன்க்ரீஸ் பண்ணணுன்னா நீங்கள் பூஸ்ட்டில் போயிட்டு மல்டி டச்சை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, அடுத்த லெவல் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதை இன்க்ரீஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். ஆனால் ஃபஸ்ட்டு 2 டேஸ் மட்டும் நீங்கள் கையில் இந்த மாதிரி 5 விரலை வச்சு சேர்த்து டேப் பண்ணிகிட்டே இருக்கணும் கண்டினியூஸாக. டேப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 லட்சம் காயின் வந்த அப்புறம் நீங்கள் அந்த பாட்டை வாங்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக அப்பப்போ மட்டும் ஒரு 8 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி கரெக்டாக கிளிக் ஆகுதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ 2 காயினை பற்றி சொல்லியிருக்கேன். 2ம் இம்பார்ட்டன்ட் காயின் தான். 2மே பண்ணிவிட்டு கொஞ்சம் ஏர்ன் பண்ணுங்கள். நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து ஒன்றா நான் சொல்கிறேன். எனக்கு டைம் கிடைக்க நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எல்லோரும் இது பண்ணிவிட்டு வரிசையாக ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த இயர் எண்டுக்குள்ளே மேக்ஸிமம் இந்த இயர் எண்டுக்குள்ளே நம்ம பண்ணுற 40 ப்ராஜெக்ட்னு லிஸ்ட் ஆகி எல்லோரும் கிட்டத்தட்ட மினிமம் ஒரு 20 லட்சம் 30 லட்ச ரூபா ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. தயவுசெய்து இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வீட்டில் ஒரு 3 ஃபோன் இருந்தால் 3 ஃபோன் 4 ஃபோன் அந்த மாதிரி போட்டு பண்ணிகிட்டே இருங்க. எல்லாம் ஒர்த்தபிள். முன்னாடியெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம், அதெல்லாம் வந்து கரெக்டாக போகலை. இதெல்லாம் அப்படி கிடையாது. இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் பண்ணாலே நல்ல இன்கம் கிடைக்கும். ரெஃபர் பண்ணிங்கன்னா நிறைய இன்கம் எடுத்துடலாம். தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய இதை வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு கரெக்டாக வந்து சேர்ந்துடும். எல்லாருக்கும் நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச்.